பாஸ்தா தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியாக டேஸ்ட்டான பாஸ்தா தான். ஃபேவரட் பாஸ்தா பேக்கெட் 2 வாங்கியிருக்கோம். ரூ. 10 பேக்கெட் 100 கிராம். இதில் 1 பேக்கெட் எடுத்துக்கலாம் இன்றைக்கி. அதை தண்ணியில் சேர்த்துக்கோங்க. முடிஞ்சால் ஃபஸ்ட்டே உப்பு போட்டு வச்சுக்கோங்க. நாங்கள் மறந்துட்டோம். கொஞ்ச நேரம் கழித்து இப்போ எடுத்து பார்த்தா வலுவலுன்னு இருக்குது. அதனால் இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இது நல்லா உடையுது. இது தனியாக தண்ணியெல்லாம் இருத்து ஊற்றி வச்சிடலாம். இப்போ எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக வரணும், கொஞ்சம் கோல்டன் கலரில். இப்போ அந்த கேப்பில் நம்ம ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி, இஞ்சி, பூண்டு அதெல்லாம் சேர்த்து இந்த பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி. வெங்காயத்தை பாருங்கள், நல்லா அது கொஞ்சம் ஒரு பொன்னிறமாக கொஞ்சம் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் அந்த பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இது வதங்கினோன்னே இதோடு நம்ம மசாலாவை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, இதோடு பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்த எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுறலாம். எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம பாஸ்தாவை போட்டு ரெடி பண்ணுறது தான் வேலை. இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான முறையில் சூப்பராகவும் இருக்கும். இது நல்லாவே கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டாச்சு. இப்போ பாஸ்தா வடிகட்டி வச்சுருக்கோம்ல, அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்துச்சதுனால எண்ணெயும் சேர்த்தாச்சு. இதோட எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு இதோட போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம், அந்த மசாலா எல்லா இடமும் படுற மாதிரி. நீங்கள் ஃபஸ்ட்டே வேக வைக்கும்போது உப்பு போட்டிருந்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லைனா நாங்கள் மறந்தாச்சு, அதனால இப்போ உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிட்டோம். எல்லாமே நல்லா மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. ரொம்ப பட்டாலும் பாஸ்தா அப்புறம் ரொம்ப உடைய ஆரம்பிச்சிடும். லேசாக அப்படியே ரொம்ப இது கொடுக்காம கிளறி விட்டிங்கன்னா நல்லா சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு கொத்தமல்லி இப்போ அப்படியே தூவி விட்டு இதை எடுத்துட வேண்டியதான். சுவையான பாஸ்தா ரெடி. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.